Hello everyone, Arvam IAS Academy presents Crack Maps, Crack UPSC based on the UPSC POQ analysis. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட மேப் ரீடிங் கிளாஸில் நம்ம வந்து கிளாஸ் நம்பர் 3 பார்க்குறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிளாஸ் 1 and 2 நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணது கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து கிளாஸ் 1 and 2 பார்க்கலையோ நீங்கள் என்னது கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸும் நமக்கு எப்படி தான் போக போகுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸினுடைய கண்டினியூட்டி தானப்பா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்னது மொத்தமாக நீங்கள் கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அது இது வரைக்கும் கொடுத்த கிளாஸ் 1 and 2க்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க கமெண்ட். ஓகேவா? அண்ட் வெரி தேங்க்யூ. ஸோ கீப் ஆன் ஃபாலோ அவர் சேனல்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் கவர் பார்த்துட்டு நினைக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? டாபிக்ஸ் கவர் பார்த்துட்டு அந்த டாபிக்ஸ் கவரில் கொடுத்த டாபிக்ஸை எப்படி வந்து யூபிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்க பிஒய்க்குள்ள. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம அதை நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் அதுக்கான நிமானிக்ஸ் என்ன, ஷார்ட் ட்ரிக்ஸ் என்ன, ஓகேங்களா, அதை பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்த நிமானிக்ஸ் அண்ட் ஷார்ட் ட்ரிக்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ கிளாஸை ஃபுல்லாக கவனிங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் இந்த கிளாஸை பற்றி உங்களுக்கு. ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து எது பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வந்து ஒன்று வந்து யாருன்னா மெடிட்டரேனியன் சி, இன்னொருத்தவங்க யாருப்பா ரெட் சி. ஓகேங்களா? ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிட்டரேனியன் சி இருக்கிறப்பா மத்திய தரைக்கடலும்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து யூபிஎஸ்சியில் வந்து அதிகமாக கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த சியை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கேட்டிருப்பாங்க பார்டரிங் கண்ட்ரீஸ்க்கு. ஓகேங்களா? ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கிளைமேட் இருக்குது. ஓகேங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க மெடிட்டரேனியன் கிளைமேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேருந்து உருவாகக்கூடிய க்ளவுட்ஸ் வந்து நமக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பண்ணி பஞ்சாபில் நமக்கு நிச்சயம் மழை பெய்யும் நமக்கு. ஓகேங்களா? தட்ஸ் கால்டு வின்டர் ரெயின்ஃபால்பாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் இஸ் த க்ரோயிங் என்னது வீட். ஓகேங்களா? அதனால தான் அவங்க நினச்சிவாங்க வீட்டு தான் நினச்சிவாங்க அது அதிகமாக நினச்சிவாங்க கல்டிவேட் பண்ணுவாங்க பஞ்சாப். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அதை பற்றி. அங்கே எந்த ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் பார்டரிங் கண்ட்ரிஸ், அதோடைய கிளைமேட் என்ன. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து ரெட் சி. ஓகேங்களா? ரெட் சியை பற்றி நமக்கு ஒரு ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்க 2019. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி அப்படியே ஒரு இந்த ரெட் சியை பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் ஃபீச்சர் கேட்டுட்டாங்க. இந்த ரெட் சி வந்து ஓகேவா எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து நமக்கு வந்துட்டு ஹைலி எவாபரேஷன் இருக்கும் அண்ட் அது லோ அமௌண்ட் ஆஃப் என்னப்பா ப்ரிசிபிடேஷன் நமக்கு இருக்கும் இந்த இடத்துல நமக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சீல வந்து ஏதாவது நமக்கு என்னது ரிவர் வந்து மவுத் ஆகுதா, இந்த மாதிரி நம்ம கேள்விகள் கேட்டிருந்தாங்க 2024. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பார்க்கப்பட்ட டாபிக் நமக்கு என்னது ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ எப்போல்லாம் யூபிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? டர்க்கி இஸ் லொக்கேட்டட் பிட்வீன். ஓகேங்களா? அதை பாருங்க, ஒன் ஆஃப் த ஆப்ஷன் யாருப்பா மெடிட்டரேனியன் சி. ஓகே பாருங்க மெடிட்டரேனியன் சி. ஓகேங்களா? 15 கவனிங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆஃப் சவுத் வெஸ்ட் ஏசியா டஸ் நாட் ஓப்பன் அவுட் டு தி மெடிட்டரேனியன் சி. ஓகேவா? இது என்னப்பா கேட்டாங்க சிம்பிளாக அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட 4 கண்ட்ரீஸில் ஓகேங்களா ABCD. ஓகேங்களா? இந்த 4ல் எந்த ஒரு கண்ட்ரி வந்து மெடிட்டரேனியன் சி கூட பார்டர் ஷேர் பண்ணலை. ஓகேவா? அது கேள்வி கேட்டிருந்தாங்க 15. ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா 17 என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சேம் மாடல் தான். மெடிட்டரேனியன் சி இஸ் ஏ பார்டர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். இங்கே என்ன கேட்டுட்டாங்க? ஒரு 4 கண்ட்ரி கொடுத்துட்டு ஓகேவா யாரெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த கேள்வி கேட்டுட்டாங்க. ஆனால் 19 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சி கொடுத்துட்டு இந்த பக்கம் என்னது 5 கண்ட்ரியை கொடுத்துட்டு நமக்கு என்னது கேட்டிருப்பாங்க யாரெல்லாம் வந்து பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் நமக்கு என்னது எதெல்லாம் வந்து ப்ராப்பராக என்னது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் பாருங்கள் நமக்கு என்னது மெடிட்டரேனியன் சி இருக்குது, இங்கே நமக்கு என்னது ரெட் சி இருக்குது இந்த இடத்துல நமக்கு. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு கிளாஸ் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு. ஃபஸ்ட் நம்ம உள்ள பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஃபேக்ட்ஸ் இருக்குது மெடிட்டரேனியன் சிக்கு. ஓகேங்களா? என்ன சார் ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த மெடிட்டரேனியன் சி லைஸ் பிட்வீன் ஆஃப்ரிக்கா, யூரோப் அண்ட் ஏஷியா. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மொத்தம் எத்தனை இருக்குது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது காண்டினென்ட். ஆஃப்ரிக்கா, யூரோப் அண்ட் ஏஷியா. ஓகேங்களா? ஸோ ஆஃப்ரிக்கா, யூரோப் அண்ட் ஏஷியா. ஓகேங்களா? மொத்தம் 3 இருக்குது காண்டினென்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்க டாபிக் யார்? மெடிட்டரேனியன் சி அண்ட் ரெட் சி. ஓகேங்களா? அதில் மட்டும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கண்ட்ரி, இந்த ரெண்டுக்கும் காமன் ஆகக்கூடிய கண்ட்ரி யார் சார்னா எகிப்த். ஓகேங்களா? அப்போ ஈஜிப்த் ஆர் எகிப்த் இஸ் தி ஒன்லி கண்ட்ரி தட் பார்டர்ஸ் வித் போத் மெடிட்டரேனியன் சி அண்ட் ரெட் சி. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கண்ட்ரி சார் ஷேர் பண்ணுது மெடிட்டரேனியன் சி கூட அப்படின்னா 22 கண்ட்ரி இன்க்ளூடிங் பாலஸ்தீன். ஓகேங்களா? பாலஸ்தீனில் வந்து காசா ஸ்ட்ரிப் இருக்கும். ஓகேவா? அவங்க நமக்கு நினச்சிவாங்க பார்டரை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ இன்க்ளூடிங் பாலஸ்தீன் எத்தனை 22 கண்ட்ரிஸ். பட் அஃபிஷியலாக யார் சார் அப்படின்னா ஒன்லி 21 கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் பாலஸ்தீன். ஓகேங்களா? நீ பாலஸ்தீன் எடுத்துட்டீங்க அப்படின்னா
இத்தனை நமக்கு வந்து ஒன்லி எத்தனை 21 கண்ட்ரீஸ். ஓகேங்களா? இது எப்படி சார் நம்ம வந்து ஒரு ட்ரிக்ஸாக படிச்சுக்கலாம்? நம்ம மொத்தம் வந்து எத்தனை கண்ட்ரி 21 கண்ட்ரீஸ் இருக்குது. எப்படி சார் நம்ம ட்ரிக்ஸாக படிச்சுக்கலாம்? ஓகேங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் என்னது வி ஹேவ் 3 இருக்குது நம்மகிட்ட காண்டினென்ட். ஆஃப்ரிக்கா, யூரோப், ஏஷியா. அப்போ யூபிஎஸ்சி எப்படி அவங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா மேபி அவங்க ஒன்றது ஆஃப்ரிக்கா மட்டும் ஒன்றுச்சலாம் அந்த வந்து நம்ம கொஷினை கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி கேட்டிருந்த 2 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏஷியன் கண்ட்ரியில் யாரெல்லாம் வந்து பார்டர் ஷேர் பண்ணுறாங்க அதை கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ ஆஃப்ரிக்கா ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆறுனது யூரோப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளது மொத்தமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கவனிங்க, இது வந்து ஒரு ஸ்டோரியாக படிக்கலாம். நம்ம அப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எப்படி சார் நம்ம ஸ்டோரியாக படிக்கலாம் அப்படின்னா. கவனிங்க ஸ்டோரியை. ஒரு மேல் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆப்பிரிக்காலேருந்து ஆரம்பித்து யூரோப் வழியாக போயிட்டு என்னது ஏஷியா போகிறாரு. ஓகேங்களா? பண்ணது கிளாக் வைஸில் போகிறாரு. ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து யூரோப் அண்ட் ஏஷியா போயிட்டு ஏஷியாவில் சம் இமேஜ் கிளிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை அவர் வந்து வாங்க போகிறாரு இந்த இடத்துல. ஸோ வாங்க போகிறப்ப யாரெல்லாம் பார்க்குறாரு, ஓகேங்களா, எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற எனக்கு அந்த ஸ்டோரி உங்களுக்கு பார்க்கலாமா? அப்படின்னப்பா ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்காவில் மேல் போகிறாருங்களா? இப்போ ஆப்பிரிக்கான்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா? அது பார்க்க எப்படி பார்க்க நமக்கு இருக்கும்? இட்ஸ் ஏ டெசர்ட். ஓகேங்களா? அப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு மேல் போய்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? டியூன் பண்ணிட்டே போகிறாரு. அப்போ ஆப்பிரிக்காவில் யார் வர்றாங்க? மேல் வரது டியூன் பண்ணிட்டே போகிறாரா? சார் மேலில் எம் ஃபார் மொராக்கோ, ஏ ஃபார் அல்ஜீரியா, எல் ஃபார் லிபியா, இ ஃபார் எகிப்த். புரியுதுங்களா? ஓகே, அதானது மேல். எம் ஃபார் மொராக்கோ, ஏ ஃபார் அல்ஜீரியா, எல் ஃபார் லிபியா, இ ஃபார் எகிப்த். அவர் என்ன பண்ணுறாரு? டியூன் பண்ணிட்டே போகிறாரா? அப்படின்னது டியூனிசியா. ஓகேங்களா? பத்தனை இதில் வந்து ஒரு 5 கண்ட்ரி. புரியுதுங்களா? அப்படியே அவர் நேரம் எங்கே போகிறாரு? யூரோப் போகிறாரு. அங்கே போனால் ஓகேவா ஒரு இட்லி கடையில் ஒருத்தர் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் என்னது? அபி. அவர் படித்த படிப்பு என்னப்பா? எம்எஸ்சி. ஓகேங்களா? ஸோ அதனால் யூரோப் போயிட்டாரு. அங்கேருந்து ஒரு இட்லி கடையிலேருந்து ஒருத்தரை பார்க்குறாரு. ஓகேங்களா? அவர் பேர் அபி. அவர் எம்எஸ்சி படிச்சிருக்காரு. சார் அபி எம்எஸ்சியில் ஏ ஃபார் அல்பேனியா, பி ஃபார் பாஸ்னியோ அண்ட் ஹெர்சகோவினா, ஐ ஃபார் ஓகேவா இட்லி சாப்பிட்றாரா? அப்படின்னது ஐ ஃபார் இட்லி, இட்டாலி. ஓகேங்களா? அவர் படித்த படிப்பு என்னப்பா? எம்எஸ்சியா. ஸோ எம் ஃபார் என்னது? மாண்டினீக்ரோ அண்ட் எஸ் ஃபார் ஸ்லோவேனியா, சி ஃபார் குரோஷியா. புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ என்னப்பா ஏ ஃபார் என்னது? அல்பேனியா அண்ட் பி ஃபார் என்னது? பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா, ஐ ஃபார் என்னது? இட்டாலி, எம் ஃபார் மாண்டினீக்ரோ, எஸ் ஃபார் ஸ்லோவேனியா, சி ஃபார் என்னது நமக்கு? குரோஷியா. ஓகேங்களா? அடுத்து பார்த்துடலாமா? ஸோ அதுக்கடுத்து ஒரு கேர்ள் பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த கேர்ள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு கேர்ள். ஓகே, அவங்க நேம் என்னப்பா? மோனா. ஓகேங்களா? அப்படின்னது ஃப்ரெஞ்சு கேர்ளை பார்க்குறாரு. அவங்க பேர் என்னது? மோனா. ஓகேங்களா? அவங்க கூட சேர்ந்து அவர் வந்து எங்கே போகிறாரு? ஸ்பா போகிறாரு. ஓகேங்களா? ஸ்பா போயிட்டு அங்கேருந்து அவர் என்ன வாங்குறாரு அப்படின்னா ஒரு மால்ட் அண்டனது அவர் வந்து அங்கேருந்து அவர் டீ குடிக்காரு. புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெஞ்சு கேர்ளை மீட் பண்ணுறாரு. நேராக அவர் வந்து எங்கே போகிறாரு? ஃப்ரெஞ்சு கேர்ள். ஓகே, அவங்க பேர் என்னது? மோனா. அவர் நேராக ஸ்பா போயிட்டு இங்கே என்னது மால்ட்டு அண்டனது டீ என்னது வாங்கி அவர் வந்து சாப்பிட்றாரு. ஓகேங்களா? சாப்பிட்டுட்டாரு. அண்ட் ஃபைனலி ஹி வென்ட் டு ஏஷியா அண்ட் கலெக்ட் என்னது இமேஜ் கிளிப்ஸ். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்சு கேர்ளப்பா. ஃப்ரெஞ்சுனா என்னது? ஃப்ரான்ஸ். ஜி ஃபார் கிரீஸ். ஓகேங்களா? ஜி ஃபார் கிரீஸ். இங்கே பாருங்க கிரீஸ். ஓகேங்களா? தென் மோனானப்பா. மோனானா மொனாக்கோ. ஓகேங்களா? என்ன கண்ட்ரி? மொனாக்கோ அப்படின்ற ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? தென் ஸ்பா. ஸ்பா பாருனது ஸ்பெயின். ஓகேங்களா? மால்ட்னா என்னப்பா நமக்கு வந்துட்டு மால்டா. இங்கே இருக்காங்களா? மால்டா. ஓகேங்களா? தென் டி ஃபார் டர்க்கி. ஓகேங்களா? டி இஸ் அ டர்க்கி. அண்ட் கிளிப்ஸில் சி ஃபார் சைப்ரஸ், எல் ஃபார் லெபானன், ஐ ஃபார் இஸ்ரேல் அண்ட் பி ஃபார் பாலஸ்தீன், எஸ் ஃபார் சிரியா. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்ப்பா. இதான் நம்மளுடைய 22 கண்ட்ரிஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படி சார் தெளிவாக படிக்கலாம், எப்படி சார் எழுதி வச்சு படிக்கலாம்னா இந்த மாதிரி படிக்க எழுதி வச்சு. ஓகேங்களா? ஸோ ஆப்பிரிக்கா எத்தனை கண்ட்ரி? 5 கண்ட்ரி. அந்த 5 பேர் யாரெல்லாம் மேல் எழுதி டியூன் பண்ணுறாரா? ஸோ எம் ஃபார் மொராக்கோ, ஏ ஃபார் அல்ஜீரியா, எல் ஃபார் லிபியா, இ ஃபார் எகிப்த், டியூன் ஆனப்பா டுனிசியா. ஓகேங்களா? தென் யாரெல்லாம் வந்து சார் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நம்பர் 2 பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா கிளாஸ் நம்பர் 2ல் பார்த்தோம் டாபிக் யார்? ஏட்ரியாட்டிக் சி. ஓகேங்களா? அது கீவேர்டு யாருப்பா? அபி எம்எஸ்சி. ஸோ ஏ ஃபார் அல்பேனியா, பி ஃபார் பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா, ஐ ஃபார் இட்டாலி, எம் ஃபார் மாண்டினீக்ரோ, எஸ் ஃபார் ஸ்லோவேனியா, சி ஃபார் குரோஷியா. ஓகே, அதர் கண்ட்ரிஸ் யாருப்பா? ஃப்ரெஞ்சு கேர்ள் யாரை மீட் பண்ணுறாரு? மோனா மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதனது வென் டு ஸ்பா அண்ட் கெட் என்னது மால்ட் அண்ட் டீ தானே. ஸோ என்னது ஃப்ரெஞ்சு கேர்ள்னா எஃப் ஃபார் ஃப்ரான்ஸ், கேர்ள் ஜி ஃபார் கிரீஸ், பேர் என்னப்பா? மோனாவா பண்ணது மொனாக்கோ அண்ட் என்னது ஸ்பா போகிறாங்களா? ஸ்பெயின் அண்ட் என்னது மால்ட். ஓகே, பண்ணது மால்டா. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹி வென்ட் டு ஏஷியா அண்ட் கலெக்டிங் இமேஜிங் கிளிப்ஸ். கிளிப்ஸ்னா ஸ்பெல்லிங் CLIPS.
ஸோ சி ஃபார் என்னது சைப்ரஸ், எல் ஃபார் லெபனான், ஐ ஃபார் இஸ்ரேல், பி ஃபார் பாலஸ்தீன். பாலஸ்தீன் வந்து நம்ம கண்ட்ரி கிடையாது ஸ்டில், ஓகேங்களா. ஸோ பாலஸ்தீன்ல ஒரு பார்ட், அவங்க யாரு காசா ஸ்ட்ரிப், ஓகேங்களா. அண்ட் எஸ் ஃபார் சிரியா, இவங்களாம் யாருப்பா ஏஷியான் கண்ட்ரிஸ், ஓகேங்களா. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிரான்ஸ் கான்டினென்டல் கண்ட்ரி யாருன்னா டர்க்கி, ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இதானது நம்மளுடைய 22 கண்ட்ரிஸ். இதை மட்டும் நீங்கள் என்னது படித்தா போதுமானது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்ட்ரெயிட்லாம் சார் வருது நமக்கு மெடிட்டரேனியன் சீயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த 2 சீயை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்று வந்து அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் யாருப்பா மெடிட்டரேனியன் சி, என்னப்பா ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர், ஓகேங்களா. தென் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஏஜியன் சி இருக்குது, ஓகேங்களா. அப்போது இந்த ஏஜியன் சின்றது என்ன சார்னா இஸ் பார்ட் ஆஃப் மெடிட்டரேனியன் சி. புரியுதா உங்களுக்கு? இந்த ஏஜியன் சி, ஏட்ரியாட்டிக் சி, இவங்களாம் யாருப்பா பார்ட் ஆஃப் யாரு மெடிட்டரேனியன் சி, ஓகேங்களா. அப்போது இங்கே ஒரு பாஸ் இருக்கும், அதாவது டார்டனல் ஸ்ட்ரைட் என்னது டார்டனல் ஸ்ட்ரைட் அப்படிம்பாங்க. அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா சி ஆஃப் மர்மரா அண்ட் ஏஜியன் சி என்ன செய்யுது வந்து நமக்கு கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏஜியன் சி அண்ட் சி ஆஃப் மர்மரா, ஓகேங்களா. என்னப்பா அது பாஸ் டார்டனல் ஸ்ட்ரைட், ஓகேங்களா. தென் பிளாக் சி அண்ட் சி ஆஃப் மர்மரா, அதுக்கு யாருப்பா பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட், புரியுதுங்களா. ஸோ பிளாக் சி பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட், ஓகேங்களா. ஸோ பிக்கு நமக்கு என்ன வரணும் பி வரணும். பிளாக் சி பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் எனக்கு இங்கே வராங்க சி ஆஃப் மர்மரா, ஓகேவா. அடுத்து யார் ஏஜியன் சி, யார் இங்கே டார்டனல் ஸ்ட்ரைட், ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ஓகே, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கெனால் இருக்கும், சூயஸ் கெனால். அது வந்து என்னப்பா நமக்கு மெடிட்டரேனியன் சி அண்ட் நமக்கு என்னது ரெட் சி, ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க, பாக்ஸ் போட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாக்ஸில் படிச்சிங்க அப்படின்னா நமக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். அதோட நேமு எந்த கண்ட்ரி ஷேர் பண்ணுது, அது நேச்சுரலாக மேன்மேடாக, ஓகேங்களா. அதோட அது இது கொடுத்துருப்பேன் லொக்கேஷன் உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஒரு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, செகண்ட் பார்த்துடலாம் ரெட் சி. ஸோ ரெட் சிக்கான கீவேர்டு யாரெல்லாம் சார்னா டெஸ்ஸி, ஓகேங்களா. என்னது டெஸ்ஸி. அண்ட் டி ஃபார் டிஜிபவுட்டி, ஓகேங்களா. டி ஃபார் நமக்கு என்னது டிஜிபவுட்டி. இ ஃபார் எரிட்ரியா, ஏன்பா இ ஃபார் என்னப்பா எரிட்ரியா, ஓகேங்களா. எஸ் ஃபார் சூடான், ஓகேவா. எஸ் ஃபார் என்னது சூடான். திரும்ப எஸ் என்னப்பா சவுதி அரேபியா, ஓகேங்களா. அண்ட் இ ஃபார் எகிப்த் அண்ட் ஒய் ஃபார் ஏமன், ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி எகிப்த் இஸ் த ஒன்லி கண்ட்ரி ஷேரிங் பார்டர் வித் ரெட் சி அண்ட் மெடிட்டரேனியன் சி, புரியுதுங்களா. அதுக்கான கீவேர்டு யார் நமக்கு வந்துட்டு ஏமன், புரியுதுங்களா. தட்ஸ் ஆல். ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஸ்டின் கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கா? எஸ், ஓகேவா. டர்க்கி இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் கேட்டுருக்காங்களப்பா. நமக்கு எங்கேப்பா ஆன்சர் நமக்கு ஒரு இடத்துல நமக்கு டர்க்கிக்கு ஒன்று யாரு பிளாக் சி அண்ட் யாரு மெடிட்டரேனியன் சி. கவனிங்களேன், இங்கே இருக்காங்களா பிளாக் சி, இங்கே யார் நமக்கு மெடிட்டரேனியன் சி. அப்போது டர்க்கி இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் பிளாக் சி அண்ட் மெடிட்டரேனியன் சி. ஸோ ஆப்ஷன் பி, புரியுதுங்களா. செகண்ட் கேட்டிருக்காங்கன்னா which one of the following countries of southwest Asia does not open out to the Mediterranean Sea? என்ன கேட்டிருக்காங்க சவுத் வெஸ்ட் கேட்டாங்களா. சவுத் வெஸ்ட் ஏசியா அப்போ என்னது ஹியர் யூபிஎஸ்சி ஃபோக்கஸிங் என்னது ஏஷியான் கண்ட்ரிஸ். அப்போ ஏஷியான் கண்ட்ரிக்கு என்னப்பா கீவேர்டு நமக்கு கிளிப்ஸ், CLIPS. சி ஃபார் சைப்ரஸ், எல் ஃபார் லெபனான், ஐ ஃபார் என்னது இஸ்ரேல், பி ஃபார் பாலஸ்தீன் அண்ட் என்னது எஸ் ஃபார் சிரியா, ஓகேங்களா. அப்போ பாருங்க எந்தது வரும் சிரியா இருக்கா? எஸ் சிரியா வருது. லெபனான் இருக்கா? எஸ், ஓகேவா. எல் ஃபார் லெபனான் இருக்குது. ஐ ஃபார் இஸ்ரேல், ஓகே. அப்போ எதுப்பா ஷேர் பண்ணல ஜார்டான் நமக்கு வந்து ஷேர் பண்ணல பிகாஸ் ஜார்டான் இஸ் எ லேண்ட் லாக்டு கண்ட்ரி. ஜார்டான் யார் நமக்கு வந்துட்டு லேண்ட் லாக்டு கண்ட்ரி, ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா கேள்வி. செஞ்ச கவனிங்க 17 கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெடிட்டரேனியன் சி இஸ் அ பார்டர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ், ஓகேவா. இப்போ மெடிட்டரேனியன் சி என்னது அவங்களுடைய பார்டர் மட்டும் கேள்வி கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் வர்றாங்க? ஜார்டான், ஈராக், லெபனான், சிரியா, ஓகேவா. செக் பண்ணலாமா ஒன்ஸ் அகைன். ஸோ என்னது கிளிப்ஸ் அப்படி தானப்பா. சி ஃபார் சைப்ரஸ், எல் ஃபார் லெபனான், ஓகேவா. லெபனான் இருக்குதுங்களா? இருக்குது. ஐ ஃபார் இஸ்ரேல், பட் ஈராக் கொடுத்துட்டாங்களா, ஈராக் நமக்கு வரக்கூடாது. அண்ட் பி ஃபார் பாலஸ்தீன், எஸ் ஃபார் என்னது சிரியா. அப்போனது ஒன்லி 2 countries 3 and 4 என்னது வி காட் அவர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி, புரியுதுங்களா. ஃபைனலாக பார்த்துடலாமா. இவங்க என்னப்பா சி கொடுத்துட்டாங்க, பார்டரிங் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1, 2, 3 நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சமக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். பிகாஸ் ஏட்ரியாட்டிக் என்னப்பா நம்ம கீவேர்டு கொடுத்தோம் அபி எம்எஸ்சி, அபி எம்எஸ்சி. ஏ ஃபாருங்க யார் நமக்கு அல்பேனியா, ஓகேங்களா. பிளாக் சீக்கிரம் என்ன கொடுத்தோம் நமக்கு பர்கர் கொடுத்தோம், நம்ம BURGER கொடுத்தோம், நம்ம பர்கர் கொடுத்தோம் நம்ம, ஓகேங்களா. அப்போ பர்கரில் சீன்ற வார்த்தை வருதா?
குரோஷியா வருதா? வரவே இல்லை. ஓகேங்களா? காஷ்மீர் நம்ம என்ன கொடுத்தோம்? கார்த்தி கொடுத்தோம். ஓகேங்களா? கார்த்தி. அதுவும் அவர் யாரு? அவர் வந்து ஈரமான மனசுக்காரா? ஈரமான மனசுக்காரு. அப்ப ஈரான். அப்ப கேஃபார் என்னது? கசக்ஸ்தான். ஓகேங்களா? எஸ் வர்றாங்க. மெடிட்டரேனியன் சீல வந்துட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் என்னப்பா கீவேர்டு? ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு மேல் டியூன் போட்டாரா? எஸ் டியூன். அப்ப எம்ஃபார் நமக்கு மொராக்கோ. ஓகேங்களா? தென் ரெட்சிக்கு என்னப்பா கீவேர்டு நமக்கு? டெசி. DESSEY. ஓகேவா? அதுல யார்? எஸ் ஃபார் சூடான். எஸ் ஃபார் யாரு? சவுதி அரேபியா. அப்ப கண்டிப்பா நமக்கு என்னது? சிரியா வராது. அப்படின்னா ஆன்சர் யார் நமக்கு? 1 3 4 ஆப்ஷன் பி வி காட் அவர் ஆன்சர். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல் பா. ஓகேங்களா? அப்போ கிளாஸ் நம்பர் 1 2 3 நீங்கள் என்னது ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? எப்பயும் போல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அட்லாஸ் எடுத்து நீங்கள் என்னது மார்க் பண்ணி அகைன் நீங்கள் என்னது நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ காய்ஸ். மீட் இன் நெக்ஸ்ட் செஷன்.